ஃப்ரெண்ட்ஸ், மல்லி சீரியலில் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ மல்லி வந்து வெண்பாவோட சேனலில் கமெண்ட்ஸை பார்த்துட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு. அந்த கமெண்ட்ஸில் சூலூர்பேட்டையில் இருக்கிற எஸ்டி ஹாஸ்பிட்டலில் தான் உங்கள் பொண்ணு வெண்பா இருக்காங்க. அவங்க ரொம்பவே டேஞ்சரான ஒரு சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே ஆபத்து இருக்குது, நீங்கள் உடனே சீக்கிரமாக கிளம்பி வாங்க அப்படின்னு மெசேஜை பார்த்துட்டு விஜய்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃபோன் எதுவுமே 11 டைம் ஃபோன் பண்ணியும் விஜய் எடுக்கல. கோவத்தில் உடனே ஒரு வாய்ஸ் மெசேஜை போட்டுட்டு அங்கேருந்து நம்ம மல்லி கிளம்பி போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தா ரிசப்ஷனில் விசாரிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே தீபிகா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே இருக்கிற போலீஸ்கிட்ட மல்லிக்கு சப்போர்ட்டிவாக ஹெல்ப் பண்ணுறதுக்காக அங்கே வர வச்சுருக்காங்க. ஸோ போலீஸோட நம்ம மல்லி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறாங்க. ரிசப்ஷனில் வெண்பாவோட ஃபோட்டோவை காமிச்சு இவ என் பொண்ணு தான், இவ இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே பேசிகிட்டே இருக்கும்போது அந்த கோஆர்டினேட்டர் வேலன் அவர் வராரு. பின்னாடி அந்த 3 நர்ஸுங்களும் அப்படியே நாய் மாதிரி தொத்திக்கிட்டு வராங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசணும். ஏன்னா குழந்தைங்கள காப்பாற்ற வேண்டியவங்க, உயிரை காப்பாற்ற வேண்டியவங்க அவங்க. ஆனால் உயிரை கொல்றதுக்காக இவ்வளோ பண்ணிகிட்ருக்காங்க சதி வேலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த மரியாதை தாங்க கொடுத்தாகணும். ஸோ அதுக்கப்புறம் இவன் என் பொண்ணு தான், இவன் இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இந்த வேலன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மேல் நர்ஸ்கிட்ட ஒரு சிக்னல் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளப்பிடுறாரு. அதுக்குள்ளே என்ன பண்ணுறாரு அந்த மேல் நர்ஸ் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு அந்த ரவுடிங்கக்கிட்ட இந்த மாதிரி இந்த பொண்ணை தேடிக்கிட்டு அவங்க அம்மா வந்திருக்காங்கன்ற விஷயத்த சொன்னதுமே இந்த வேலன் நைஸாக அப்படியே டைம் பாஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. இங்கே கீழவே மல்லிக்கிட்ட அந்த ஃபோட்டோவை காமிச்சு இல்லையே இந்த மாதிரி பொண்ணு இங்கே இல்லையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேசிக்கிட்டே இருக்கிற டைமில் அந்த ரவுடிங்க 2 பேரும் நம்ம வெண்பா வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மல்லி ஃபோன் பண்ணுறாங்க. ஏன்னா போலீஸ் வந்திருக்கிறதுனால லீகலாக இந்த வேலன் பேசுகிறதுனால இல்லை இந்த மாதிரியெல்லாம் எங்கள் ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க, நாங்கள் அப்படியெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, நீங்கள்லாம் செக் பண்ண முடியாது அப்படி இப்படின்றாங்க. எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னலாம் கேட்கவே அந்த கான்டாக்ட் நம்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த கமெண்ட்ஸில் அதுக்கு ஃபோன் பண்ணால் அந்த இவங்க மகாலட்சுமி இருக்காங்க இல்லைங்களா, அவங்க ஃபோன்லேருந்து அவங்க பேக்கெட்லேருந்து ஃபோனை எடுக்கிறாங்க. இவங்க தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவங்க இல்லை, ஏற்கனவே வேலை செஞ்ச பார்வதி, அவங்க சம்பளம் அதிகமாக கேட்டாங்க, அதனால் இந்த மாதிரி கெட்ட பேர் வரதுக்காக பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைன்னு எவ்வளவோ சமாளிக்கிறாங்க. கடைசியில் மேலே போய் செக் பண்ணுறாங்க. ஏன்னா மகா சொல்லிடுறாங்க இல்லை உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க, நான் காட்டுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு மேலே போனால் அந்த இடத்துல ஒரு பாட்டிமா இருக்காங்க, நான் 4 நாளாக இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சொல்கிறாங்க. ஸோ எல்லா இடத்தையும் செக் பண்ணுன்னு சொல்லிட்டு எல்லா ரூமையும் செக் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம வெண்பா இல்லைங்க, வேறு வழி இல்லாமல் வெளியே வந்துடுறாங்க. சிசிடிவி கேமராவை செக் பண்ணால் கண்டிப்பாக மாட்டிப்பாங்க. ஆனால் கமிஷனரோட பர்மிஷன் இல்லாமல் இங்கே சிசிடிவி கேமரா செக் பண்ண முடியாதுன்னு போலீஸ் சொல்கிறதுனால வேறு வழி இல்லாமல் வெளியே வந்துடுறாங்க. மல்லி ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க போலீஸ்கிட்ட, நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நான் இங்கே தங்கிக்கிறேன், என் பொண்ணு இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு மனசுக்கு படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு நல்ல ஹோட்டலில் நான் உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் வாங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் மகா மேடம் நீங்களும் என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க, நான் உங்கள் பொண்ணுக்கு கண்டுபிடிக்க ஹெல்ப் பண்ணுறேன், என்னால் இங்கே இருக்க முடியாது, இவங்க விட்டால் என்னை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி மல்லியோட அந்த மகாவும் துணைக்கு போகிறாங்க. ஸோ இதுதாங்க அடுத்த எபிசோடில் வரப்போகுது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மேடம் நாங்கள் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரு கண்ணு வச்சுட்டே தான் இருப்போம், யார் வராங்க போகிறாங்க அப்படின்றத பார்த்துட்டே தான் இருப்போம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. இப்போ மல்லியும் மகாவும் ஒரு ரூமில் ஸ்டே பண்ணி இருக்க போகிறாங்க. என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபோன் மகா கிட்ட தான் இருக்குது. அவங்க ஃபோன் நம்பர் பார்வதியோட ஃபோனுக்கு ஃபோன் பண்ணலாம். அவங்க ஃபோன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெண்பாக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்குங்க. ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணணும், கண்டினியூ பண்ணால் தான் க்யூர் ஆகுன்னு சொல்லிட்டு வெண்பாவை எடுத்துக்க வேண்டிய அந்த பார்ட்டி சொல்லியிருக்காங்க. அதனால் கட்டாயம் அவங்க இந்த ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாகணும். கண்டிப்பாக மல்லி, போலீஸ், அதுக்கப்புறம் மகா 3 பேருமே திரும்பவும் அந்த ஹாஸ்பிட்டல் கையோடு பிடிக்க போகிறாங்க. ஏன்னா போலீஸ் மூலயமா அங்கே வர்றது போகிறது டவுட் கண்டிப்பாக செக் பண்ண போகிறாங்க. திரும்பவும் அந்த வேலைன்னு ஏமாற்ற முடியாது. அப்படியே ஏமாத்தினாலும் மல்லி இதுக்கப்புறம் அமைதியாக இருக்க மாட்டாங்க. பத்திரகாளியாக மாறி பலார்னு கன்னத்தில் 2 அறையை விட்டு ஆதாரத்தோடு பிடிச்சி நம்ம வெண்பாவை கையோடு கூட்டிகிட்டு விஜய்கிட்ட கூட்டிகிட்டு போக போகிறாங்க. கண்டிப்பாக இதுதான் நடக்கும். ஏன்னா வெண்பா இங்கே தான் இருக்க போகிறாங்க, வேறு இடத்துக்கு எதுவும் போக போகிறதில்ல, இங்கே தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. அடுத்த டைம் வரும்போது கண்டிப்பாக கையும் களமாக பிடிக்க தான் போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.